எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாய்லாந்து நாட்டின் சுற்றுலா தூதராக நியமிக்கப்பட்ட இந்திய நடிகர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சோனு சூட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது தாய்லாந்து நாட்டுக்கான விளம்பர தூதராக, சுற்றுலா விளம்பர தூதராக இப்போ நம்ம இந்திய நடிகர், பிரபல நடிகர் சோனு சூட் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. சோனு சூட் என்பவர் வந்து புகழ்பெற்ற நடிகர் மற்றும் அவர் ஒரு சமூக ஆர்வலர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ தாய்லாந்து நாட்டுக்கான சுற்றுலா விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்தியாவிலேருந்து தாய்லாந்துக்கு சுற்றுலாவா சொல்றாங்க இல்லையா, ஸோ அந்த சுற்றுலாவை வந்து மேம்படுத்துவதற்காக, இந்தியாவிலேருந்து தாய்லாந்து நாட்டுக்கு வந்து சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக இந்த சோனு சூட் அவர்கள் வந்து விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து ரீசன் நியூஸ் பார்க்கலாம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தல் நடைபெறதுக்கு, ஸோ அதையொட்டி ஜார்க்கண்ட் மாநில தேர்தலுக்கான விளம்பர தூதராக கிரிக்கெட் வீரர் MS தோனி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்துடைய விளம்பர தூதராக துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மானு பாக்கர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 2 வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்திய சைபர் கிரைம் மையத்துடைய தூதராக நடிகை ராஷ்மிகா மந்தனா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐநாவுக்கான புதிய இந்திய தூதராக பர்வதனேனி ஹரிஷ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. குரேஷியாவுக்கான தூதராக அருண் கோயல், ரஷ்யாவுக்கான இந்திய தூதராக வினய் குமார், அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக வினய் குவாத்ரா, ஸ்வீடன் நாட்டுக்கான இந்திய தூதராக நீனா மல்ஹோத்ரா இவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி, இந்திய நன்கொடையாளர்கள் பட்டியல் 2024 முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் ஷிவ் நாடார். ஸோ HCL நிறுவனத்துடைய தலைவரான ஷிவ் நாடார் தான் இப்போ இந்திய நன்கொடையாளர்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ 2024ஆம் ஆண்டுக்கான இந்திய நன்கொடையாளர்கள் பட்டியலை வந்து ஹூருன் நிறுவனம் வெளியிட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்கன்னா ஹூருன் நிறுவனம் வந்து பணக்காரர்கள் பட்டியலை வெளியிடும், நன்கொடையாளர்கள் பட்டியலை வந்து வெளியிடும், அதே மாதிரி செல்வாக்கு மிக்க நபர்கள் பட்டியலை வெளியிடும். ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக இந்த வருஷத்துக்கான இந்தியாவில் அதிகமாக நன்கொடை செய்தவர்களுக்கான பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா HCL நிறுவனத்துடைய தலைவர் ஷிவ் நாடார் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. ஸோ ஷிவ் நாடார் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல கல்விக்காக 2153 கோடி நன்கொடை வழங்கியிருப்பதாக இந்த ஹூருன் நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்கு. ஸோ இவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ நன்கொடை செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5.9 கோடி ரூபாய் வந்து இவர் ஒரு நாளைக்கு மட்டுமே அவர் வந்து நன்கொடை செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த நன்கொடையாளர்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருப்பவங்க யார் அப்படின்னா ரிலையன்ஸ் குழுமத்துடைய தலைவர் முகேஷ் அம்பானி வந்து 2ஆம் இடம். 3ஆவது இடத்துல பஜாஜ் நிறுவன குடும்பத்தினர் வந்து இருக்காங்க. 4ஆவது இடத்துல குமார் மங்கலம் பிர்லா வந்து இருக்காங்க. அடுத்து 3ஆவது கேள்வி, சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அரவிந்த் சிதம்பரம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சதுரங்க வீரர் அரவிந்த் சிதம்பரம் தான் இப்போ சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் வந்து சாம்பியனாக இருக்காரு. ஸோ கோட்டூர்புரத்தில் வந்து சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியானது தொடங்கப்பட்டது. இந்த போட்டி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் செஸ் பேஸ் MGT1 சார்பில் தான் நடத்தப்பட்டிருக்கு இந்த போட்டி. ஸோ இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் பிரிவில் வந்து நம்ம தமிழ்நாட்டின் மதுரையை சேர்ந்த அரவிந்த் சிதம்பரம் வந்து சாம்பியனாக இருக்காரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா 11 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கு. 2ஆம் இடம் பிடித்தவர் யார் அப்படின்னா அமெரிக்காவின் லெவோன் அரோனியன் வந்து 2ஆவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. 3ஆவது இடத்துல அர்ஜுன் எரிகைசி, இந்திய வீரர் அர்ஜுன் எரிகைசி வந்து 3ஆவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இதுலனா மாஸ்டர்ஸ் பிரிவில். அடுத்து சேலஞ்சர்ஸ் பிரிவில் பார்த்தீங்கன்னா மற்றொரு தமிழக வீரரான பிரணவ், இவர் வந்து சென்னையை சேர்ந்தவர். சேலஞ்சர்ஸ் பிரிவில் பிரணவ் வந்து சாம்பியனாக இருக்காரு. இவருக்கு பரிசு தொகையாக 6 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இதே சேலஞ்சர்ஸ் பிரிவில் 2ஆம் இடம் பிடித்தவர் யாருன்னா லியோன் மென்டோன் என்பவங்க. தேர்ட் பிளேஸ் யார் அப்படின்னா ரவுனக் சத்வானி, இவர் வந்து நம்ம இந்திய வீரர். ரவுனக் சத்வானி வந்து சேலஞ்சர்ஸ் பிரிவில் 3ஆம் இடம், இவர் இந்திய வீரர். அடுத்த ரீசனாக WR செஸ் மாஸ்டர்ஸ் போட்டி நடைபெற்றது இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் எரிகைசி தான் சாம்பியனாக இருக்காங்க. அதே மாதிரி சமீபத்தில் கனடாவில் வந்து கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியானது நடைபெற்றது. அதில் வந்து டி குகேஷ் வந்து சாம்பியனாக இருப்பாங்க. அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 4ஆவது கேள்வி, முப்படைகளின் படைக்கல பிரிவு தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜே சுரேஷ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ முப்படைகளின் படைக்கல பிரிவு தலைவராக ஜே சுரேஷ் வந்து பொறுப்பேற்றிருக்காரு.
ஸோ கவனிங்க, இப்போ இந்த முப்படைகளின் படைக்கல பிரிவு அப்படிங்கிறது சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது. இப்போ இந்த சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த முப்படைகளின் படைக்கல பிரிவு தலைவராக கமாண்டோர் ஜே சுரேஷ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்திய விமானப்படையுடைய தலைமை தளபதியாக அமர்பிரீத் சிங் வந்து இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுடைய முப்படை தலைமை தளபதி யார் அப்படின்னா அனில் சௌஹான். இந்திய ராணுவத்துடைய தலைமை தளபதியாக உபேந்திர துவிவேதி இருக்காரு. இந்திய கடற்படையுடைய தலைமை தளபதியாக தினேஷ் திரிபாதி வந்து இருக்காரு. 5வது கேள்வி, ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் எலிஸ் ஸ்டெஃபானிக். ஸோ எலிஸ் ஸ்டெஃபானிக் தான் இப்போ ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெற்றது. அதில் அமெரிக்காவுடைய 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக எலிஸ் ஸ்டெஃபானிக்கா வந்து அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம், அமெரிக்க வெள்ளை மாளிகையுடைய முதல் பெண் தலைமைச் செயலர், அதாவது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படிங்கிற பதவிக்கு பார்த்தீங்கன்னா சூசன் வைல்ஸ் என்பவங்களை வந்து அறிவிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அடுத்து ரீசன்ட் நியூஸ், தமிழ்நாட்டுடைய முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக சமீபத்தில் அர்ச்சனா பட்நாயக் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து கடலோர காவல்படையுடைய தலைமை இயக்குநராக டிஜி பரமேஷ் சிவமணி வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து தேசிய மகளிர் ஆணையத்துறை தலைவராக விஜயா கிஷோர் ரகத்கர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. 6வது கேள்வி, ஜப்பான் நாட்டின் பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஷிகரு இஷிபா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஷிகரு இஷிபா வந்து ஜப்பான் நாட்டுடைய புதிய பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ ஏற்கனவே ஜப்பான் நாட்டுடைய பிரதமராக ஃபுமியோ கிஷிடா வந்து இருந்தார். ஜப்பான் நாட்டில் லிபரல் ஜனநாயக கட்சி தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடைபெற்று வந்தது. ஸோ இவங்களுடைய கூட்டணி பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையை இழந்துட்டாங்க. ஸோ அதை அடுத்து ஃபுமியோ கிஷிடா அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சாரு. நெக்ஸ்ட் தற்காலிகமாக ஷிகரு இஷிபா வந்து பிரதமராக நியமிக்கப்பட்டிருந்தாரு. புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்கும் இவர் வந்து தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருந்தாரு. இப்போ புதிய பிரதமரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க ஜப்பான் நாட்டுடைய பிரதமராக. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஷிகரு இஷிபா தான் மீண்டும் ஜப்பான் நாட்டுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஜப்பான் நாட்டுடைய தலைநகரம் எது அப்படின்னா டோக்கியோ. நாணயம் எது அப்படின்னா யென். 7வது கேள்வி, சமீபத்தில் எந்த நாட்டில் பேஜர் தாக்குதல் நடத்தப்பட்டது? ஆன்சர் லெபனான். ஸோ லெபனான் நாட்டில் தான் ஹிஸ்புல்லாக்கள் மீது இந்த பேஜர் தாக்குதலானது நடத்தப்பட்டது. ஸோ நம்ம செப்டம்பர் மந்த் தான் இந்த பேஜர் தாக்குதலை வந்து நடத்திருப்பாங்க. நம்ம அப்போவே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். இப்போ ஏன் எகைன் பார்க்குறோன்னா, இந்த பேஜர் தாக்குதல் யாரால நடத்தப்பட்டது அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்தது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இஸ்ரேல் தான் இந்த பேஜர் தாக்குதலை நடத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி அதிநவீன தொழில்நுட்பம் சார்ந்த தாக்குதலை வந்து இஸ்ரேல் தான் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் இஸ்ரேல் வந்து அதை ஒப்புக்கொள்ளவே கிடையாது, நாங்கள் தான் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா முதன்முறையாக இஸ்ரேல் நாட்டுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் வந்து இந்த பேஜர் தாக்குதலை நாங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஸோ இந்த பேஜர் தாக்குதல் ஏன் நடத்துனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பு, அதாவது காசா பகுதியின் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்தே போர் நடைபெற்று வருது. 1 வருஷம் தாண்டி இந்த போர் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல இந்த ஹமாஸுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஏமன் நாட்டின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா செங்கடல் வழியாக பயணிக்கக்கூடிய சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு வராங்க. அடுத்து இந்த லெபனான் நாட்டின் ஹிஸ்புல்லாக்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மீது அப்பப்போ தாக்குதல் நடத்திட்டு வராங்க. ஸோ இந்த நிலையில இந்த லெபனான் நாடு வந்து ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதுனால தான் இந்த ஹிஸ்புல்லாக்களை வந்து தாக்குதல் தாக்குறதுக்காக இந்த பேஜர்களை, ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்தக்கூடிய பேஜர்களை வந்து இஸ்ரேல் வெடிக்க செஞ்சிருக்கு. ஸோ அதாவது இந்த பேஜரில் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு அருகே வந்து வெடிப்பொருட்களானது அதாவது பொருத்தப்பட்டிருக்கு, வெடிப்பொருட்கள் அதில் இருந்திருக்கு. ஸோ அந்த வெடிப்பொருட்களை வந்து வெடிக்க வச்சிருக்காங்க. ஸோ ஹிஸ்புல்லாக்கள் மீது நடத்தப்பட்டது. ஸோ இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. மேலும் அந்த லெபனான் நாட்டில் பொதுமக்களுமே சில பேர் பார்த்தீங்கன்னா உயிரிழந்துட்டாங்க. 8வது கேள்வி, இஸ்ரோ உதவியுடன் திரவ மற்றும் வெப்பவியல் சிறப்பு ஆராய்ச்சி மையம் எந்த ஐஐடியில் நிறுவப்பட உள்ளது? ஆன்சர் சென்னை ஐஐடி. ஸோ இஸ்ரோ நிதி உதவியின் மூலமாக பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடியில் திரவ மற்றும் வெப்பவியல் சிறப்பு ஆராய்ச்சி மையமானது அமைக்கப்பட இருக்கு. ஸோ இதுக்காக இஸ்ரோவுக்கும் சென்னை ஐஐடிக்கும் இடையே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையொப்பமாயிருக்கு. ஸோ இஸ்ரோ உதவியோட சென்னை ஐஐடியில் பார்த்தீங்கன்னா
1,84,00,000 நிதி உதவி. இஸ்ரோ வந்து இந்த சென்னை ஐஐடியில் திரவ மற்றும் வெப்பவியல் சிறப்பு ஆராய்ச்சி மையம் அமைக்க போறாங்க. ஸோ இதுக்கு இஸ்ரோ 1,84,00,000 நிதி உதவியை வழங்க போறாங்க. ஸோ இதுக்கான ஒப்பந்தமானது இப்போ ரீசெண்டாக தான் கையொப்பமா இருக்கு. ஸோ இந்த சென்னை ஐஐடியில் அமைக்கப்படக்கூடிய இந்த திரவ மற்றும் வெப்பவியல் சிறப்பு ஆராய்ச்சி மையத்தில் பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள்கள், ராக்கெட்டுகள் தொடர்பான வெப்ப மேலாண்மை ஆய்வு பணிகளானது மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, கருட சக்தி கூட்டு பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையிலானது? ஆன்சர் இந்தியா, இந்தோனேஷியா. இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான கூட்டு பயிற்சி தான் கருட சக்தி. கருட சக்தி அப்படிங்கிற பயிற்சியுடைய 9வது பதிப்பு இந்த வருஷம் இந்தோனேஷியால தொடங்கப்பட்டிருக்கு. கவனிங்க, கருட சக்தி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் இந்தோனேஷியா நாட்டுக்கும் இடையிலான கூட்டு சிறப்பு படை போர் பயிற்சி. இந்த வருஷம் 9வது பதிப்பு தொடங்கியிருக்காங்க. எங்க அப்படின்னா இந்தோனேஷியா நாட்டின் கிஜன் துங்ல இருக்கக்கூடிய மொஹோபாசுஸ்ல வந்து இந்த 9வது பயிற்சியானது தொடங்கப்பட்டிருக்கு. 10வது கேள்வி, உலக வர்த்தக அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1995ஆம் ஆண்டு. உலக வர்த்தக அமைப்பு அப்படின்னா ஷார்ட்டா வந்து WTO அப்படின்னு சொல்லுவோம், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இந்த உலக வர்த்தக அமைப்பு அப்படிங்கிறது 1995ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இப்போ எதுக்காக இந்த உலக வர்த்தக கூட்டமைப்பு பத்தி பார்க்குறோம்னா, இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு 5 நாடுகள் இந்தியா மீது குற்றம் சாட்டியிருக்காங்க. என்னன்னா, இந்தியா பார்த்தீங்கன்னா அரிசி கோதுமைக்கு வந்து மானியம் வழங்குறாங்க இல்லையா? ஸோ இந்தியா வந்து இதுக்கு அதிகமான மானியம் வழங்குது. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா உலக வர்த்தகத்தை வந்து இந்தியா வந்து சிதைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக வர்த்தக அமைப்புடைய 5 உறுப்பு நாடுகள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ உலக வர்த்தக கூட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1986லேருந்து 1988ஆம் ஆண்டின் விலையின் அடிப்படையில் வந்து உணவு உற்பத்தி மதிப்புல 10% மானியம் வழங்கலாம். இந்தியா மாதிரியான வளரும் நாடுகள் வந்து உணவு உற்பத்திக்கு வந்து 10% மானியம் வழங்குறதுக்கு வரம்பு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா 2022-23ஆம் நிதியாண்டுல அரிசி விவசாயிகளுக்கு வந்து அமைதி விதி, உலக வர்த்தக கூட்டமைப்புடைய அமைதி விதியை பயன்படுத்தி அதிகமான மானியத்தை வழங்கிட்டு வருது. ஸோ இந்த அமைதி விதியை பயன்படுத்தி இந்தியா அதிகமான மானியம் வழங்குறது அப்படிங்கிறது சட்ட சிக்கல்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அந்த சட்ட சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு இந்த அமைதி விதி அப்படிங்கிறது வழிவகுக்குது. ஸோ இந்த நிலையில இந்தியா வந்து அதிகமாக 87% உற்பத்தியை விட 87% விவசாயிகளுக்கு வந்து இந்த மாதிரி மானியம் வழங்குறாங்க. இது உலக வர்த்தகத்தை சிதைக்குது அப்படின்னு சொல்லிட்டு WTO உடைய உறுப்பு நாடுகளான அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, கனடா, உக்ரைன், அமெரிக்கா ஆகிய நாடுகள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. 2022-23ஆம் நிதியாண்டுல இந்தியாவுடைய மொத்த அரிசி உற்பத்தியில பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மொத்த அரிசி உற்பத்தியோட மதிப்பு எவ்வளவுனா 52.8 பில்லியன் அமெரிக்க டாலர். விவசாயிகளுக்கு வந்து மானியமானது 6.39 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தான் மானியம் வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து WTO-ட்ட தெரிவிச்சிருக்கு. ஆனால் WTO இந்த உறுப்பு நாடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா வந்து 87% மானியம் வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஐநாவுடைய கோல்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம், ஒரு 17 SDG கோல்ஸ் இருக்கு. 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள்னு சொல்லிட்டு 17 இலக்குகள். வறுமையை ஒழிக்கிறது, சுகாதாரமான குடிநீர் வழங்குறது, இதெல்லாம் வந்து ஒரு 17 கோல்ஸ் இருக்கு. அதுல ஒரு கோல் தான் அனைவருக்கும் நிறைவான உணவு வழங்குறது. 2030ஆம் ஆண்டுக்குள்ள அனைவருக்கும் நிறைவான உணவை வழங்குறதுக்கு இந்த மாதிரியான மானியங்கள் தான் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தெரிவிச்சிருக்கு. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த உலக வர்த்தக கூட்டமைப்புல 166 உறுப்பு நாடுகள் இருக்கு. ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவால இருக்கு. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1995ஆம் ஆண்டு ஜனவரி 1 தேதி. நெக்ஸ்ட் 11வது கேள்வி, உலக நிமோனியா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 12ஆம் தேதி. இன்றைய தினமான நவம்பர் 12ஆம் தேதி தான் இந்த உலக நிமோனியா தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ கவனிங்க, இந்த உலக நிமோனியா தினம்ங்கிறது நிமோனியா நோய் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக அனுசரிக்கப்படுது. நிமோனியா அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு நுரையீரலை பாதிக்கக்கூடிய நோய் தான் நிமோனியா அப்படிங்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காற்று சுவாசிக்கிறோம் இல்லையா, சுவாசிக்கிற காற்றுல வந்து தொற்று வந்து நுரையீரலுக்கு சென்று அங்கே வந்து பாதிப்பை ஏற்படுத்துறது, கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துறது தான் இந்த நிமோனியா தொற்று அப்படிங்கிறது. ஸோ இந்த நிமோனியா தொற்றால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன அப்படின்னா இருமல் ஏற்படும், காய்ச்சல் ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும். நெக்ஸ்ட் உதடுகள் வந்து வெளியிட்டு போயிடும், நடுக்கத்தோட குளிர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நெஞ்சு வலி, பசியின்மைனாலே நம்ம சாப்பிடலாட்டி என்ன ஆகும், சோர்வு, இதெல்லாமே வந்து அறிகுறிகள். ஸோ இந்த நிமோனியா குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் நவம்பர் 12ஆம் தேதி இந்த தினம் அனுசரிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் 2009ஆம் ஆண்டு உலக நிமோனியா தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கு.
தீம் இந்த வருஷம் இந்த உலக நிமோனியா தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா எவ்ரி பிரெத் கவுண்ட்ஸ், ஸ்டாப் நிமோனியா இன் இட்ஸ் ட்ராக் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் இந்த உலக நிமோனியா தினத்திற்கான கருப்பொருள். ஸோ அடுத்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்குள்ள நிமோனியாவை ஒழிப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. காசநோயை ஒழிக்கிறதுக்கும் 2025ஆம் ஆண்டுக்குள்ள ஒழிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இதுவும் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து உங்களுக்கான கொஸ்டின், இப்போ காசநோயை வந்து இந்தியாவில் 2025க்குள்ள ஒழிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. உலக அளவில் காசநோயை எந்த ஆண்டுக்குள்ள ஒழிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்துக்காக நீங்க உச்சநீதிமன்றத்துடைய 51வது தலைமை நீதிபதியாக இப்போ சஞ்சீவ் கண்ணா வந்து பதவியேற்றிருக்காரு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடுடைய துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினுடைய துணை செயலராக IAS அதிகாரி M.ஆர்த்தி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நவம்பர் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லைவ் கிளாஸ் வந்து நவம்பர் 17ஆம் தேதி பேட்ச் 1 தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3ன்னு சொல்லிட்டு 3 பேட்ச் இருக்குது, 1, 2, 3ன்னு. பேட்ச் 1 பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ அடுத்து பேட்ச் 2 வந்து ஜூலை டு டிசம்பர், பேட்ச் 3 வந்து அடுத்த வருஷம் ஜனவரி டு ஜூன். இந்த டீட்டெயிலாம் கொடுப்போம். பேட்ச் 1க்கான ஃபீஸ் வந்து 800. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் 17ஆம் தேதி. உங்களுக்கு 20 லைவ் கிளாஸ் இருக்கும், 6 டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு படிக்கிறதுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் 6 மந்த் இருக்கு இல்லையா, 6 மந்த்துக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ்க்குன்னு தனி நோட்ஸ் இருக்கும், தனியாக நோட்ஸ் இருக்கும், அதுவுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து 800 ரூபி. டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ்க்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரூப் 4 தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி சயின்ஸு, மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாய்லாந்து நாட்டின் சுற்றுலா தூதராக நியமிக்கப்பட்ட இந்திய நடிகர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சோனு சூட். இரண்டாவது கேள்வி, இந்திய நன்கொடையாளர்கள் பட்டியல் 2024 முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் ஷிவ் நாடார். மூன்றாவது கேள்வி, சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் அரவிந்த் சிதம்பரம். நான்காவது கேள்வி, முப்படைகளின் படைக்கல பிரிவு தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஜே சுரேஷ். ஐந்தாவது கேள்வி, ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் எலிஸ் ஸ்டெஃபானிக். ஆறாவது கேள்வி, ஜப்பான் நாட்டின் பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஷிகரு இஷிபா. ஏழாவது கேள்வி, சமீபத்தில் எந்த நாட்டில் பேஜர் தாக்குதல் நடத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, லெபனான். எட்டாவது கேள்வி, இஸ்ரோ உதவியுடன் திரவ மற்றும் வெப்பவியல் சிறப்பு ஆராய்ச்சி மையம் எந்த IITயில் நிறுவப்பட உள்ளது? ஆன்சர் சென்னை IIT. ஒன்பதாவது கேள்வி, கருட சக்தி கூட்டு பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையிலானது? ஆன்சர் இந்தியா, இந்தோனேஷியா. 10வது கேள்வி, உலக வர்த்தக அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1995ஆம் ஆண்டு. 11வது கேள்வி, உலக நிமோனியா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 12ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.